ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பி கலெக்டர் சொன்னால் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, டாட்டா நெக்ஸானில் லோ பீம் லைட் எரியில் கஸ்டம் கம்ப்ளைண்ட்டு. வெளியே செக் பண்ணி பார்த்ததில் அவங்க வந்து ஃபியூஸ்லாம் மாற்றிக்கலாம். ஃபியூஸ் போட்டோம், அடிக்கடி ஃபியூஸ் போகுது, கஸ்டம் கம்ப்ளைண்ட்டு. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இந்த ஹெட்லைட் ஓட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹெட்லைட் ஓட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் தெரியுது பார்த்தீங்களா. இதில் வர ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கட்டாயிடுது. கட்டாயி இந்த காப்பர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததால் 2 காப்பர் டச் ஆகுது. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் மெச் ஆகுது. அதனால் பீஸ் போகுது. இதாக ரீசன். டாட்டா வண்டி பொறுத்த வரைக்கும் பாடிலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் ஒயரிங் பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. இது எல்லா வண்டியும் நடக்குது. டாட்டா பஞ்சு, டிஆர்ஓ, டெஸ்ட்டு எல்லாமே பாருங்கள். ஒயரிங் பொறுத்த வரைக்கும் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தா வெளியே வேலை பார்த்துக்கிறாங்க. 25 ஆம்ஸ் பீஸ் கொடுக்குறாங்க. பவர் ஆம்ஸ் அதிகம் போட்டாலும் பீஸ் போயிடுது. ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா 50 ஆம்ஸ் பீஸ் தான் வெள்ளையிடுது. அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது போட்டோ உடனே போயிடுச்சு ஆக்சுவலாக ஃபியூஸு. சரி, நம்ம பல்பு தான் பவர் அதிகம் போடுக்கலாம் செக் பண்ணி பார்த்தோம். பல்பு பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா 55 வாட்ஸாக போட்டுக்கிறாங்க. ஆனால் ஃபியூஸ் போகுது. இதான் ரீசன். உங்களுக்கு அந்த ஒயர் வந்து ஹார்டாகி கட் ஆகிடுது. ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 55 வாட்ஸ் தான் போடணும். 55 வாட்ஸ் தான் இருக்குது வண்டியில். இந்த கம்பெனி பல்ப் நல்லா தான் இருக்குது. இதுதான் ஃபியூஸ் ரீசன் போகிற காரணம். மெயினாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.